இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு கிறிஸ்பியான கோபி 65 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அந்த கீழே பச்சை கலர் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உடச்சி போட்டுக்கோங்க. இது உடைக்கும் போது பார்த்து உடைங்க, தூள் தூளாக உடச்சிடாமல் கொஞ்சம் பெருசு விதமாக எடுத்துக்கோங்க. பட் ஒரே லெவல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் லெவல் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் க்ளீனிங் தான் இதில் மெயின். ஏன்னா உள்ளே வந்து நிறையா பூச்சி இதெல்லாம் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணாமல் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உப்பு அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தூள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல்லும் இதுவுமே உங்களுக்கு நிறையா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த உடச்சி வச்ச காலிஃப்ளவர்லாம் போட்டிங்கன்னா ஸோ போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஐ மீன் நல்லா கொதிக்கிறதால வெயிட் பண்ணுங்கள். டைமிங் வந்து ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் வந்து கரண்ட் அடுப்புனால கொஞ்சம் லேட் ஆச்சு. கேஸ்னால் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொதிச்சு வந்தோடனே அந்த தண்ணியை வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ அப்படியே கவுத்திடாதீங்க. கவுத்துனீங்கன்னா அதில் இருக்க எல்லாமே கீழே ஒட்டிக்கிறோம். அந்த தூசி வந்தது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா நேற்றே ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருப்போம். அதே மசாலா தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சில்லி பவுட்ரு. ஸோ அது வந்து எப்பவும் போல் நம்ம உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து லெவல் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஸ்ட்டு. சரியா, அது கண்டிப்பாக இதில் வந்து ஆட் பண்ணி ஆகணும். 65நால மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து நான் வந்து ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் அப்படியே லைட்டாக பண்ணணும். தண்ணிக்குன்னு எதுவும் ஊற்ற வேணாம். ஸோ அது அப்படியே பட்ட இந்த ஒரு கட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அது என்னடா கம்மியாக இருக்குது, தண்ணி எதை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை போட்டு பிணைய அது வந்து எல்லாத்துலேயும் மெர்ஜ் ஆகணும். ஸோ எந்த இடத்துலையும் மசாலா இல்லாமல் இருக்கக்கூடாது. மசாலா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மெர்ஜ் ஆனோன்னா ஸோ அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் காய வைக்கணும். ஸோ காய வச்சா தான் என்ன ஆகும்னா அந்த வந்து ஒட்டாது. நம்ம எண்ணெயில் போடும்போது ஒட்டாது. முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இதில் வந்து லைட்டாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணால் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்படி வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டி எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம கம்மியாக தான் போட போகிறோம். ஸோ கம்மியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உடனே திருப்பிலாம் போடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா அதில் இருக்க மசாலா வந்து சட்டியில் ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு அது கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் திருப்பி போடுங்க. போட்டோன்னே திருப்பி போடாதீங்க. ஏன்னா கருகிடும் அப்படிலாம் யோசிக்க வேணாம். கருகாது. ஸோ லைட்டாக எடுத்து பாருங்கள். உடையிற மாதிரி இருந்தாலும் விட்டுருங்க. அதை திருப்பி போடாதீங்க. ஸோ பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி எனக்கு மசாலா வந்து சரியாக ஒட்டவே இல்லை, ஏன்னு தெரில. பட் உங்களுக்கு மசாலா ஒட்டுச்சுன்னா நல்லாவே இருக்கும். இதான் அவுட்புட்.